மறக்க முடியாத விஷயங்கள் என்னன்னு சொல்றது. அப்படின்னு என்ன சொல்ல முடியாது. யாரை ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்றது, மறக்க முடியாத விஷயம்லாம் அவனை சொல்கிறதுக்கு எனக்கு ஏதோ வாழ்ந்தோம், அவ்வளோதான். சில போயிட்டோம். மறக்க முடியாத விஷயன்ற மாதிரி எனக்கு சொல்கிற மாதிரி எனக்கு இது இல்லை. ஆனால் கூட ரொம்ப கெட்டிக்காரத்தனம், ரொம்ப அறிவாளித்தனம், ரொம்ப முயற்சி, ரொம்ப உழைப்பு, எல்லாத்துலேயும் சிரமம், எல்லா தொழிலும் தெரியும் அவருக்கு. அது ரொம்ப கஷ்டம். அதாவது அவர் ஸ்கூலில் இந்த 6வது தான் படித்தார். ஆனால் வீட்டிலே படிச்சு 8வதெல்லாம் வீட்டிலே கஷ்டப்பட்டு படித்து என்னது டியூஷன் நடத்தி எழுதினார். என்னது டியூஷன் எடுத்து எழுதி பாஸ் பண்ணார். 8வது பாஸ் பண்ணார். அதுக்கு பிறகு தறிக்கு பாஸ் பண்ணி தறி பாஸ் பண்ணார். அதெல்லாம் ஒரு நாள் மறக்க முடியாத விஷயம் வச்சுங்க. தறி பாஸ் பண்ணி தறிக்கு தறி வாத்தியாராகிறாரு. அவர் ஸ்கூலில் வந்து ஒரு ரூம் படிக்கிற பாரு, அவர் தறி பாஸ் பண்ணி தறி வாத்தியாராக வந்தார். தறி வாத்தியாராக வந்துட்டாலும் அவருக்கு தான் வந்து பெரிய டீச்சராக வரணும் அப்படின்றதுல ஒரு ரொம்ப இது அவருக்கு. அதனால் அப்படியே ஒரு தறி வாத்தியார் ஸ்கூலில் தறி வாத்தியாருக்கு அவ்வளோ வேலை இருக்காது. அதில் கொஞ்சம் நல்லா படித்தார், கடுமையாக படித்தார். படித்து பிஏ பிஏலாம் பாஸ் பண்ணார். பிடியும் பாஸ் பண்ணார். அவர் பிடி ஸ்கூலில் இருக்கவர் தான் கஷ்டம். அவர் தான் இவருடைய திறமையை பார்த்துட்டு அவர் திருக்குறளில் சிஓவுக்கு அவருக்கு உடனே ஹெட்மாஸ்டர் பதவி கொடுங்க அப்படின்னு அவர் சிபாரிசு பண்ணார். அவர் அப்படியே வந்து உடனே அவர் ஹெட்மாஸ்டராக வந்தார். பாருங்கள், ஹெட்மாஸ்டராக கொடுத்தாங்க. அவரை கொடுத்து இதுதான் பெரிய விஷயம் வர வச்சுட்டு அவரை பற்றி இன்னும் ஹெட்மாஸ்டராக இருந்து ஹெட்மாஸ்டராகவே இருந்தார். அவர் விட்டு இல்லை, அவர் தான் அவர் பெரிய விஷயம் அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஹெட்மாஸ்டராக வந்து கடைசி வரைக்கும் ஹெட்மாஸ்டராகவே தர விட்டார். கடவுளை சேர்ந்து வந்து எவ்வாறாவே எல்லாம் நல்லா தான் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஒன்றும் குறையில. ஆனால் நிறைய கோபக்காரு சட்டை தான் இருக்கும், கோபம் இருக்கு. கோபம் இருந்தாலும் அப்புறம் சரியாயிடுன்னு வச்சுக்க. அப்படியே வச்சு கோபதாபங்களெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கோபத்தாபத்தோடு இருந்துட்டு கோபமாக பேசுவார், ரொம்ப கோபம் பேசுவார். அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். அப்புறம் மண்டபெல்லாம் கேட்பார், நான் ரொம்ப கோபமாக பேசிட்டேன் மன்னிச்சுக்கணுவார். அவர் நாங்கள் இதுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். வெளியில் போயிட்டு ரிட்டையர் ஆகிட்ட பிறகு வேறு டூரில் போயிட்டு திருப்பராயத்து குற்றாலம் கைகடை ஏதோ ஊரில் போய் நான் போயிட்டு வரணும் அப்படின்னு அவருக்கே ஒரு துணி வச்சு எல்லா ஊருக்கும் நான் அழைச்சிட்டே போய் எல்லாம் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்க. அதுதான் இருக்கும். கடைசியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். கடைசியில் ஒன்றும் கோபலாம் இருக்கிற நல்ல சந்தோஷமே இருந்தார். நான் எப்படி தெரியுமா, நான் இப்போ 8வது படிச்சுட்டு அப்போ ஸ்கூலுக்கு நான் டீச்சராக தானே வந்தேன். அப்படி என்ன பண்ணுறது, எனக்கு ஹிந்தி படிச்சிடறேன். ஹிந்தி நானே தான் என்கிட்ட கொஞ்சம் கூட்ட பிடிச்சி ஹிந்தி படித்தேன். ஹிந்தி படித்தேன். சொல்லிட்டு எனக்கு எஸ்எஸ்எல்சி படிக்கணும் அப்படி இல்லையா. அது என்னுடைய இவர்கிட்டயே கொஞ்சம் படிச்சு வீட்டுக்காரர்கிட்ட அவர் தான் பிடி டீச்சர்.
ஆட்டு கொண்டு வச்சு மாட்டேன். இங்கே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்டலாம் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ கிளாஸில் வந்து உட்காந்துக்கப்பா அப்படின்னுவாரு. கேட்டுக்க பார்த்துக்குவாரு. எப்படியோ நான் சரி இப்போ எஸ்எல்சி புக்கு நான் படிக்கணும், நான் பரிசு எழுதுறதுக்கு நான் எப்படி பரிசு எழுது அவர் சொல்லுவார், நீங்கள் உட்காந்துக்குமா வந்து அப்படின்னுவார். அப்படியே படித்து எப்படியோ பரிசு எழுதி நான் எஸ்எல்சி எழுதுனேன். அப்புறம் இப்போ இந்த எஸ்எல்சி இது இருக்குது, ட்ரைனிங் இருக்கு, அதில் எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணி ஹிந்தி பாஸ் பண்ணி ஹிந்தி டீச்சர் எப்படியோ ஹிந்தி வந்து கூட கொஞ்சம் முடிச்சுட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்தது எல்லாம் எல்லா பரிசைங்களை 2 3 பரிசை எடுத்தது அதெல்லாம் பாஸ் பண்ணி அதான் வந்துட்டு வச்சுக்க வேறு போதுமா. தாகூர மகன்களை பற்றி அடுத்த புத்தகங்கள் சென்ற ஊர்கள் சுற்றுலா மறக்க முடியாத மனிதர்கள் மகன் தாகூரை பற்றி என் பிள்ளைங்க யாருக்கு தாகூரை பற்றி எனக்குலாம் எங்கள் பிள்ளைங்க பாருங்க இப்போ பீச் பண்ண வச்சுக்க பாருங்க காருக்கு. அதாவது காந்தி பிறந்த நாளில் ஒரு படுத்தாரம்மா, அதனால தான் பீச் பண்ண தாகூர்னு சொன்னோம். பீச் பண்ண வச்சோம். பீச் காந்தி பிறந்த நாளில் பீச் வச்சுன்னா அவர் பிறந்த நாள் வேறு இதாகிக்கணும். வேறு நாங்கள் வச்சு நாங்கள் பீச் வச்சு பிள்ளைங்களும் அப்படி தான் தாகூர் மகன் அப்படி தான் ஒன்றும் புத்தகங்கள்லாம் நிறையா படிச்சிருக்கோம். அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும். அவர் அதுக்கப்புறம் அவர் நிறையா புக்கு வாங்கி வச்சுருக்காரு. நிறையா புக்கு வாங்கி வச்சு எப்போ தாரம் புக்கு படிப்பார். பன்னிரு திருமுறைகள் அவர் படிப்பார் வச்சுக்க. எல்லாம் போட்டுலாம் நிறைய புக்கு வாங்கி சொல்கிறதுக்கு இல்லை. பன்னிரு திருமுறைகள் வாங்கி அவருக்கு எப்போ தான் பாரதியார் பக்கம் காந்தி வரலாறு, அது வந்து விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் எல்லாம் படிப்போம். நானும் படிப்பேன். விவேகானந்தர், காந்தி, ராமகிருஷ்ணர், பன்னீர் திருமகள் எல்லாம் படி. கட்டாச்சிபுரம் எல்லாரும் பக்தியில் சிறந்தவர். எல்லாரும் சைவத்தில் இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து சைவத்தை பற்றி தான் பாட்டு தான் பாடுவாங்க. பஜனைலாம் உண்டு, பஜனைலாம் போடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு இந்த ஒரு சைவ ஒரு இது இருக்கும். அதனால் சைவ இந்த மார்கழி மாதம் சைவம் சொல்லுவாங்க. கோயிலில் பண்ண சினிமாக்கள் படம் இப்போ கூட கோயிலில் பஜனை கோஷ்டி இருக்குது. அவங்கெல்லாம் கோயிலில் பாடுவாங்க. சாமி வந்தது சாமியை சுற்றி வருவாங்க. கோயில்